சரிஜா நான் கிளம்புறேன். நீ சத்தனை தூங்க. நான் காலைல 3 மணிக்கு கீழே வந்துட்டு உனக்கு கால் பண்ணி ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. சரியா? பாய். டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்கே வா. இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லு. பரவாயில்ல. சீ வந்து உட்காரு. சிலி ஃபெலோ. $22 வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதை நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்னை தூங்கலாம் சொல்லாத. எனக்கு உன் கூட இருக்கணும். எனக்கு உன் கூட பேசணும். அவ்வளோதான். ஓகே? என்ன? தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே காலம் இரவின் புறவியாகாதோ அதே கலா அதே வானம் நழுவி தழுவியாடாதா அதே நிலா அருகினில் வருதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே என்னாச்சு? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சரி அதுக்கு என்ன? எது உன்னை என்னைய நேரம் சேர்த்து வச்சு பார்த்தாங்க. சரி அவங்க இந்த பக்கம் பார்க்கணும் பார்த்து சொல்லு. இப்போ பார்க்கல ஆனால் கிளம்புறாங்க. இந்த வழியா தானே வெளில போகணும். ஆமால. சரி நான் ஓடி போய் பார்த்து முடிச்சுக்கிறேன். அவங்க போனதுக்கு கால் பண்ணுறியா ப்ளீஸ்? தேங்க்ஸ். சார் இது கிச்சன். பாத்ரூம் வாஷ்ரூம் அங்கே இருக்கு சார். ஹாய் சார். சார் லுக்கு செமையா இருக்கு. அங்கேருந்து பார்த்தா அடையாளமே தெரியல. ஏதோ ஒரு சின்ன பையன் நினைச்சேன். அப்புறம் என்ன எடுத்துக்கீங்க? சார் அபிக்கு பர்த்டே 12 o'clock கேக் கட் பண்ணோம். அபி பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அபி. நான் நல்லா கற்றுக்கோ. சரியா? இல்லை சுற்றி இருக்கவங்க வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா?
பொம்பளை பசங்க தனியாக வந்திருக்கீங்க, பத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. சார் உங்க வைஃபா சார்? ஹாய் மேம். ஹாய். நாங்கள் ராம் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். தெரியும், இப்போதான் சொன்னாரு. ஓ ஓகே. ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இல்ல, லவ் மேரேஜ்னால யாருக்கிட்டையும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன் என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால் நம்ப முடியல, இதுல லவ் மேரேஜ் வேற சொல்றீங்க? அட பாவிங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன கிளாஸ்ல எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூட கூடாது. ஏய் சரி சரி போதும், பிட்டா நீ வீட்டுக்கு பேசிட்டே இருப்ப. கிளம்புன்றல. ஏன் அதட்டடா? நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. பாருங்க மேம், நீங்க இருக்கும்போது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸ்கூலா? யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? சார் வெக்கப்படுறீங்களா சார்? மேம் நீங்க எப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்போவே, அட் ஒன்ஸ். போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம், அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் வேற எதுவுமே கேட்கல, கிளம்பிடுறோம். பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு, சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான், சொல்லாமலே. சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால் அவனை மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல, அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். எஸ் ஜானகி தேவி, உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. என் ராம் என்னை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும் கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். நெஞ்சம் நிறையுதே
வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு